So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 24 to 27. So in the week order, main important current affairs we will cover. First we will see the article from the Jammu and Kashmir that is about the dark sky reserve. So dark sky reserve அப்படின்றது we will discuss. Recent now like October time period it was like they have given reserve. அதை வந்து இப்போ Jammu and Kashmir administrations வந்து சாங்தாங் ஏரியாஸில் இந்த லாட் ஆஃப் பிளேசஸ் இட் வாஸ் அனௌன்ஸ் அஸ் அ டார்க் ஸ்கை ரிசர்வ் இந்தியாவுக்குள்ளாடி அவங்க பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் தோஸ் ஆர்டிக்கிள் அண்ட் தென் வி வில் கவர் அபவுட் தி ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டிஸ்பிளே தி இமேஜஸ் ரிலேட்டட் டு தி you can see this is the Hanley dark sky reserve area. So what you people are seeing here is it is about the India's first dark sky reserve, and then it was placed in this area. இதில் வந்து இந்த ஏரியா தான் உங்களுக்கு டார்க் ஸ்கை ரிசர்வ் ஏரியா. இட்ஸ் ஹேண்ட்லே டார்க் ஸ்கை ரிசர்வ். ஸோ வி வில் டிஸ்கஸ் சம்திங் ரிலேட்டட் டு திஸ். ஸோ இந்த டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லைட் பொல்யூஷன் இஸ் ஜீரோ. ஸோ இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸோட பொல்யூஷன்ஸ் அதோட தாக்கம் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ்ஸராக இருக்கும், ரொம்ப மினிமல் கேட்டகரியில் இருக்கும். ஸோ திஸ் ஹேண்ட்லே ஸோ யூஎஸ் லெட் there is a international dark sky reserve association is there. So avanga da idu vandu it's not a governmental organization, it's a private. So avanga da இந்த dark sky reserve announce பண்றாங்க. So இந்தியாவை பொறுத்த வரைக்கும் it was announced Hanley, the first dark sky reserve, Hanley dark sky reserve. Hanley there is a place called as Changtang. Changtang Wildlife Sanctuary. கிட்டத்தட்ட 4500 meters above the sea level. So in the area already we having the Hanley reserve area already we having Himalayan Chandra telescope, growth அப்படின்ற telescope, அப்புறம் மேஸ் அப்படின்ற ஒரு telescope. Yeah, so these are the most important telescopes in the world level. So அந்த telescopes எல்லாமே இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. So it's very important for your examination. Dark sky reserve அப்படின்றது important. Hanley the area, so which I have shown in the map, so that is important for your examination. Himalayan Chandra telescope, growth, mass அப்படின்ற telescope, it's a important area for the astronomy, astronomical observations ரொம்ப important. 4500 மீட்டர்ஸில் இருக்குது. சாங்தாங் வைல்ட் லைஃப் சாங்சுரி அந்த ஏரியாவில் தான் இந்த ஹேண்ட்லே அப்சர்வேட்ரி இருக்குது. மெயின் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஏரியாவில் there is a crane that is called as black necked crane. அப்புறம் டிபெட்டியன் வைல்ட் ஆஷும் இங்கே இதோட பாப்புலேஷனும் அதிகம். ஸோ தட்ஸ் வை 1971 it got wildlife science. That is not important for your examination. So examination point of view in the artificial light pollution இல்லாத ஏரியா Hanley the dark sky reserve, that's why it came like இது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு மேப் ரிலேட்டடாக காமிச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ அகெயின் ஐ வில் ஷோ திஸ் இஸ் த பிளேஸ் Hanley dark sky reserve. So that's all about this article. Now we will move on to the next article. Okay, the next article, municipal bonds. So SEBI வந்து municipal bonds ஓட டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முனிசிபல் பாண்ட்ஸ். ஸோ பாண்ட்ஸை பொறுத்தவரை இட்ஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது உங்களுக்கு தெரியும், கடன் வாங்கக்கூடிய ஒரு பத்திரம் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ முனிசிபல் பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ முனிசிபல் கார்பரேஷன் சென்னை.
Chennai Municipal Corporation is releasing a bond. So இந்த பாண்ட் வந்து 3 years maturity. ஸோ இந்த பாண்டில் வரக்கூடிய காசு இப்போ எக்ஸாம்பிள் லைக் ஒரு 100 crore வந்து பாண்டில் லைக் டெட்டில் மார்க்கெட்டில் விற்று அந்த காசை எடுக்கிறாங்க அப்படின்னா 100 crore வச்சுக்கோங்க. ஸோ இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் bridge, it can be used for school infrastructure development, health infrastructure, etc., roads. So it can be used. So அப்புறம் இதில் வரக்கூடிய டேக்ஸை வச்சு they will pay after the maturity. So like interest pay பண்ணுவாங்க. அப்புறம் மெச்சூரிட்டி டைம் பீரியடில் the amount will be also returned for the முனிசிபல் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த பணமும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி முனிசிபல் பாண்ட். தெர் இஸ் அ ஜெனரல் முனிசிபல் பாண்ட்ஸ் அண்ட் த ரெவன்யூ ஜென்ரேஷன் முனிசிபல் பாண்ட்ஸ். ஸோ ஜெனரல் முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரி. ரெவன்யூ ஜென்ரேஷன்னா ரெவன்யூ அதிகமாக வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த முனிசிபல் பாண்ட்ஸ் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா இப்போது ஒரு கார்பரேஷன்ஸ் முனிசிபாலிட்டி ஏரியாவை டெவலப் பண்ணுறது தெர் இஸ் அ நீட் ஆஃப் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ கவர்மெண்ட் கிட்ட டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பத்தலை அப்படின்றப்போ தே கேன் கோ ஃபார் திஸ் டெட் மார்க், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்டகரியில் அவங்க போக முடியும். அதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கேதர் பண்ண முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியும். ப்ளஸ் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தே கேன் பே இட் பேக். ஆனால் அதுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது. இப்போது நிறைய முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து ரேட்டிங் வந்து டவுன் கிரேடாக இருக்குது. ஏன்னா அவங்க ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணுறதில்ல, பே பண்ணுறதில்ல, ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது கிடையாது. ஸோ தட் வில் பி டவுன் கிரேடட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகமாக வராது. ஸோ இப்போது செபி வந்து அந்த டேட்டாஸை தான் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க, எவ்வளோ வந்து ப்ராப்பராக பே பண்ணப்படுது, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் இட். ஸோ ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா அபவுட் தி முனிசிபல் பாண்ட்ஸ். தட்ஸ் ஆல். The next article related to the trans fats. Trans fats அப்படின்னா என்னது? ஸோ WHOட recent report, it's a global alarm. 5 billion people are affected by, so 2030 ஆகும்போது 5 billion people will get targeted by the like trans fats, affected by trans fats. So trans fatsனா என்னன்னு பார்ப்போம். So it's a fat. So normally like we have fats that is natural as well as like acquire ஆகிறது அனிமல் மீட்ல இருந்து. அப்புறம் நேச்சுரல் ஆயில்ஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு அக்வேர் ஆகும் நம்ம உடம்புல. கொலஸ்ட்ரால், there are high density lipids and then low density lipids. High density lipid is a cholesterol. This is both are cholesterol. High density lipids are good for our health. Low density lipids will directly settle in the arteryல வந்து செட்டில் ஆகும். ஸோ வால்ஸில் போயிட்டு டெபாசிட் ஆகும். இப்படி டெபாசிட் ஆகும்போது பிளட் ஃப்ளோ இருக்காது. பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஸ்ட்ரோக்ஸ் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த லோ டென்சிட்டி லிபிட்ஸ் எங்கேருந்து அக்கர் ஆகுது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் trans fats. So trans fats, it's a fatty acid. So unsaturated like fats இதெல்லாமே unsaturated fats. இது ஆக்சுவலாக என்னென்னா வெஜிடபிள் ஆயில்ஸை வந்து ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஹைட்ரஜனேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக க்ரியேட் பண்ணக்கூடிய வனஸ்பதி, பீப்புள் நோ டால்டாஸ் இதெல்லாமே ரொம்ப திக்காக இருக்கும். நார்மல் நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலாக உருவாக்கக்கூடியது இட்ஸ் அ ஹை டென்சிட்டி லிபிட்ஸ் அதிகமாக இருக்கும், நாட் லோ டென்சிட்டி லிபிட்ஸ். ஸோ ஹைட்ரஜனேட் பண்ணப்படக்கூடியது எப்போவுமே வந்து லோ டென்சிட்டி லிபிட்ஸ். ஸோ இட் வில் அஃபெக்ட் தி ஹைட்ரஜனேஷன் பண்ணப்பட்டது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் அஃபெக்ட் தி செட்டில்ட் இன் திஸ் ஏரியா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இஃப் இட் இஸ் ஹைட்ரஜனேட்டட் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் திக். ஸோ அதுதான் நம்ம லைக் டால்டாஸ் இந்த நெய்ஸ் எல்லாம் வாங்குகிறோம்ல, வனஸ்பதி கேட்டகரி. ஸோ ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது டைரக்ட்லி இட் வில் செட்டில்ட் இன் திஸ் ஏரியா. அப்போ பிளட் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். லோ ஹை டென்சிட்டி லிபிட்ஸ் இஸ் நாட், இட்ஸ் வி நீடட், இட்ஸ் நாட் பேட் ஃபார் தி. ஸோ லோ டென்சிட்டி லிபிட்ஸும் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக ஆக்குறோம், ஆர்டிஃபிஷியல் ஆக்குறது நேச்சுரலாக பை மீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது. ஸோ எடுக்கிறதுனால, நான்வெஜ் எடுக்கிறதுனால அக்வயர் ஆகும். பட் இட் இஸ் நாட் லைக் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி ஹியூமன் ஹெல்த். ஸோ அது வந்து கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து டைரெக்டாக இங்கே செட்டில் ஆகுறதுனால இட் வில் அஃபெக்ட் தி
health of the human. So that's about the article related. So WHO now so now 5 million people will get affected. India we having a global level there is a target of like banning 2023. ஆனா இது வரைக்கும் டென்மார்க், அப்புறம் சிலி, அப்புறம் பிரேசில், ஸோ சாரி சுவிட்சர்லாந்து, நாட் பிரேசில், ஸ்விஸ், இந்த 3 கண்ட்ரிஸ் தான் பேன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் வந்து 2018 பேன் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பன்ட் இன் 2003. ஸோ இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் தே நீட் டு பேன். அதுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் எடுத்திருக்கோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ தட்ஸ் வி வில் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ திட்ஸ் அபவுட் தி டிரான்ஸ்ஃபேட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி எரவிகுளம் நேஷ்னல் பார்க். ஸோ அதில் 2 நீல்கிரி தாரோட லைக் 2 குட்டிகள் பிறந்திருக்கு, அதனால நியூஸில் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணி சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க், அப்புறம் எரவிகுளம் நேஷ்னல் பார்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி நீலக்குறிஞ்சி அப்படின்ற அந்த ப்ளூமிங்கில் நம்ம படித்தோம். எரவிகுளம் நேஷ்னல் பார்க்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சைலண்ட் வேலியில் ஹாஃப் ஆஃப் தி நீலக்குறிஞ்சி அங்கே தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃப்ளோரா. இடுக்கி ஏரியாவில் ஆனமுடியோட அந்த நாட் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ ஆனமுடின்றது இட்ஸ் அ நாட் ஆஃப் 3 hills, தட் இஸ் பழனி ஹில்ஸ், நீல்கிரி ஹில்ஸ், நீல்கிரி, பழனி அண்ட் ஆனமலை. ஸோ இந்த 3 ஹில்ஸோட நாட் தான் நமக்கு வந்து ஆனமுடி அப்படின்னு பேர். ஸோ இட்ஸ் ஹையஸ்ட் பீக் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஏரியா. செகண்ட் வந்து தோடபேட்டா வரும். த லைக் ஆக்சுவல் மீட்டர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அபவுட் 2695 meters. ஸோ இட்ஸ் அ ஹில் ஏரியா, 2695 meters. ஸோ இது வந்து எரவிகுளம் நேஷ்னல் பார்க் ஏரியாவில் தான் வருது. ஸோ தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அப்புறம் நீல்கிரி தாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீல்கிரி தார் ஆல்ரெடி நம்ம இதை தனியாகவும் கவர் பண்ணியிருந்தோம். ஐயூசிஎன்ல இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1 கேட்டகரி. ஸோ இதில் பாப்புலேஷன் இஸ் வெரி லெஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இது இவ்வளோ தெரிஞ்ச அப்புறம் த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அபவுட் தி பரம் வீர் சக்ரா. ஸோ ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் பரம் வீர் சக்ரா. பரம் வீர் சக்ரா அனௌன்ஸ் பண்ண பர்சன்ஸோட அவங்களோட ஹானர் பண்ணுற விதமாக அந்தமான் நிக்கோபாரில் சில ஐலண்ட்ஸை வந்து நேம் பண்ணிடுவோம். தட் ராஸ் ஐலண்ட், அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்வராஜ் ஐலண்ட் அப்படின்றது, நெயில் ஐலண்ட் வந்து ஷாக்தீப் ஐலண்ட் அப்படின்ற பேர்லாம் வச்சது 2018 இட் ஹேப்பன். சுபாஷ் ஐலண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ பரம்வீர் சக்ரான்றது மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் சிவிலியன், ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்ட். பிரேவரியை ஹானர் பண்ணுறதுக்காக 2 கேலண்ட்ரி அவார்ட்ஸ்னு பேர். லாட் ஆஃப் கேலண்ட்ரி அவார்ட். பரம்வீர் சக்ரா, அப்புறம் யூ ஹேவிங் மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, இதெல்லாமே வந்து அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, ஷௌரிய சக்ரா, இதெல்லாமே வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ். தெர் ஆர் டைப்ஸ் ஆஃப் கேலண்ட்ரி அவார்ட்ஸ். அதில் வார் டைம் பீரியடில் எனிமியை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு பரம்வீர் சக்ரா, அப்புறம் மகாவீர் சக்ரா, தென் வீர் சக்ரா. அபிநந்தனுக்கு வந்து வீர் சக்ரா அவார்டு கொடுத்தாங்க லாஸ்ட் இயர். ஹி வாஸ் ஹானர்டு. தென் லைக் பீஸ் டைம் பீரியடில் ஒரு கண்ட்ரி கூட வார் இல்லை, பட் வின் பீஸ், அந்த டைம் பீரியடில் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸுக்கு பேர் அசோக் சக்ரா, தென் கீர்த்தி சக்ரா, அப்புறம் ஷௌரிய சக்ரா. ஸோ தீஸ் ஆர் த அவார்ட்ஸ், கேலண்ட்ரி ரிலேட்டட் அவார்ட்ஸ். ஸோ பரம்வீர் சக்ரா வந்து 1947 அப்போ 1950 நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். 1950 26 ஜான்லேருந்து அது பத்மா அவார்ட்ஸும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ யூ நீட் டு ஜஸ்ட் ஹாவ் அன் ஐடியா அபவுட் த ஹிஸ்ட்ரி, வாட்ஸ் த மீனிங். அவ்வளோ போதும். யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப லெஸ்ஸாக போதும். அந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் போஸ்டமஸ்லி இட் வாஸ் அலவுட். ஸோ 24 அவார்ட்ஸ் 21 கொடுத்துருக்காங்க. அதில் 14 வந்து போஸ்டமஸ்லி, இறந்ததுக்கு பிறகு கொடுக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இட் வில் ஹேப்பன் போஸ்டமஸ்லி தான். சரியா? தட் யூ பீப்புள் கேன் சி. The next article related to the Ken Betwa and the river link project. Kenno Betwa rivers, both are the tributaries of Yamuna river. So it's originating in the Madhya Pradesh area. You people can see in this map. So in the red blue color, what you people are seeing, Raisin அப்படின்ற பிளேஸில் ஒரிஜினேட் ஆகுது. இது கென் அப்படின்றதும்
இந்த ஏரியாவில் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ கென் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா வந்து பைஃபர்கேட்டிங் தி பனா ரிசர்வ், பனா டைகர் ரிசர்வ். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிசர்வ், அதிகமான டைகர்ஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரிசர்வ் இன் திஸ் ஏரியா. ஸோ இந்த லிங்க் வந்து எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புள் கேன் சி பர்வா சாகர் ஏரியா, அந்த ஏரியாவில் இருந்து இட் வில் பி லிங்க்டு வித் கென் ரிவர். ஜவுதான் டேம் அப்படின்றது ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் கிவ் மோர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இங்கே பண்ணுறாங்க. அந்த டேமில் 103 மெகாவாட்டுக்கான ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் அதில் பண்ணுறாங்க. இதில் ப்ராப்ளம் வந்து இந்த பனா டைகர் ரிசர்வில் பண்ணுறதுனால இந்த டைகர் ரிசர்வில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், தட் இஸ் டைகர் பாப்புலேஷன் வில் கெட் அஃபெக்டட் பிகாஸ் என்ன கோர் ஏரியாவில் வரும் இந்த டேம்ஸ். ஸோ இட் வில் டைவர்ட் தி வாட்டர்ஸ், அந்த ஃப்ளோவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அது மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு கென் ரிவர் ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ணும், ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட் அப்படின்றது தான் கன்சர்ன். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இது ரொம்ப முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். 1970 தே ஸ்டார்டட் திஸ் லைக் நெகோசியேஷன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த நெகோசியேஷன் முடிஞ்ச பாடில்லை, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதில் மத்திய பிரதேஷ் பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 10.62 ஹெக்டர்ஸ் லேண்ட் will get benefited by this அக்ரிகல்ச்சர் இரிகேஷனாக மாறுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, புண்டேல்காண்ட் ஏரியாவுக்கு இந்த தண்ணியை கொண்டு வரான். So what you have seen on the red line area. So if people can study from the PDF will be available in the link description boxல இருக்கும். ஸோ அந்த அதுலேருந்து நீங்கள் அந்த லைக் மேப்பை நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த PDF இருக்கும். 10.62 ஹெக்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் அரேபிள் லேண்டாக இரிகேட்டட் லேண்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து பாசிபிலிட்டி அதிகம். அப்புறம் 62 lakh people will get லைக் பெனிஃபிட்டட் பை திஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் ரொம்ப பெனிஃபிட் ஆகுற 62 lakh people. அது மாதிரி 103 மெகாவாட்டுக்கான ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தௌதான் டேம்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாதிரி புண்டேல்காண்ட் ட்ராட் ப்ரோன் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமாகிறதுக்கான ஸோ லைக் ப்ராப்ளம்ஸ் கிரிட்டிசிசம் என்னெல்லாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் பனா டைகர் ரிசர்வ் ஏரியா அது வந்து ஈக்கலாஜிக்கல் த்ரெட்டாக மாறும், பயோடைவர்சிட்டி வில் கெட் அஃபெக்டட். ஸோ இட்ஸ் அ கோர் ஏரியாவாக வர்றதுனால இந்த டைகர் ரிசர்வில் பாதி ஏரியா வந்து நிறைய ஏரியா வந்து தண்ணியில் மூழ்கிறதுக்கான வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால. அப்புறம் த்ரெட் டு ஃபர்டைல். ஸோ இப்போது ஃபர்டைல் சாயில்ஸ், யமுனா ரிவர் பேங்க்ஸ் நேச்சுரலாக நம்ம பண்ணக்கூடியது, இந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வண்டல் மண்கள் அலுவியல் டெபாசிட்டை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபெர்டிலிட்டி வந்து அதிகம். அது மாதிரி இது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், டைவெர்ட் பண்ணுற சேனல்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதில் டைவெர்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணக்கூடிய காசும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் வாட்டர் செக்யூரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுறது. ஸோ யமுனா ரிவரில் கென்னோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரக்ட் பண்ணுது, அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் தென் கென் காரியல் சாங்சுரி இஸ் தேர், எங்கள் கென் ரிவரில் இருக்குது. இந்தியாவோட இன்லேண்ட் அந்த காரியல் குரோக்கடைல் வெரைட்டியில் வரக்கூடிய காரியலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சாங்சுரி இந்த கென் வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியாவில், இதுக்கு பிறகு நம்ம லிங்க் அந்த சாகர் ஏரியாவிலேருந்து அதுக்கு பிறகு ஏரியாவில் தான் அது இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணும், டவுன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்லி அந்த பாப்புலேஷனும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பனா டைகர்ஸும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ். இது ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கான நெகோசியேஷன் முடிச்சு அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு அப்படின்னா வி நீட் டு ஸ்டடி இன் டீட்டெயில். அப்புறம் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் எந்த ரிவர்ஸ் எல்லாம் ஃபீசிபிலிட்டி டு லிங்க், அந்த லிங்க் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஆலிவ் ரைட்லி டர்டைல். ஸோ இட்ஸ் அ பாப்புலேஷன் இன் தி வார்ம் வாட்டர் ஏரியா, பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் இந்தியன் ஓஷன் ஏரியாவில். ஸோ இது ப்ரீடிங் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வருது. மாஸ் நெஸ்டிங் வில் டேக் பிளேஸ் இன் தி அரிபாடா மாஸ் நெஸ்டிங்னு பேர், அரிபாடா மாஸ் நெஸ்டிங் ஏரியா. தட் இஸ் இன் ஹிஸ்டரிஸ் ஆஃப் கோதாவரி. நம்ம ஒடிசாவில் நம்ம பார்த்துருக்கோம், ஒடிசா ககீர்மாதா சாங்சுரி, ருஷிகிலா ரிவர் அந்த மவுத் ஏரியா, தேவி ரிவரோட மவுத் ஏரியாவில் இதோட பாப்புலேஷன் ரொம்ப அது லைக் இது வந்து நெஸ்டிங்காக வரும். இப்போ ரீசெண்டாக அது நிறைய எண்ணம் வந்து கிட்டத்தட்ட ஐ ஹோப் இட்ஸ் அபவுட் 10 தேர் இஸ் அ டெத். இதோட டெத் வந்து நிறைய லைக் டர்டைல்ஸ் வந்து
இறந்து போனதை வந்து நியூஸில் கவர் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். IUCN இன்டர்நேஷ்னல் த்ரெட்னிங் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸோட யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ ஸ்கெடியூல் இதில் வந்து வல்னரபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது. தென் சைட்ஸில் வந்து Appendix 1 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1 ஸ்டேட்டஸ். இது வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ். இந்த ஆலிவ் ரைட்லி டர்டைலை பொறுத்தவரையும் கார்னிவோர் டர்டைல், இது இம்பார்ட்டண்ட். ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1. ஸோ ஐ வில் ரைட் ஹியர் கார்னிவோர். ஸோ ஷ்ரிம்ப்ஸ், ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் தான் இது சாப்பிட்டோம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக so I will show the map related to the Gagir-Mada Wildlife Sanctuary. So you can see the Gagir-Mada, it's an area. So what you people are seeing here, அப்புறம் தேவியோட மவுத், அப்புறம் ருஷ்கிலா ரிவரோட மவுத் ஏரியா. ஸோ இதில் தான் இதோட பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஆலிவ் ரைட்லி டர்டைல்ஸ் வந்து நெஸ்டிங்காக வரக்கூடிய ஏரியா. ஸோ மெயின்லி இன் ஒடிசா ஏரியா. ஸோ வி ஹேவிங் எ ப்ராஜெக்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆலிவா 1980. இதெல்லாம் லைக் வலைகளில் மாட்டிக்கிட்டு இறந்து போகிற கன்சர்வேஷன் எஃபோர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் மேண்டேட்ரி யூஸ் ஆஃப் டர்டைல் எக்ஸ்க்ளூட் டிவைசஸ். இந்த வலைகளில் வந்து டர்டைல் வந்து அந்த லைக் என்டாஞ்சில்டு ஆகாமல் வலைகளில் வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போகாமல் இருக்கிறதுக்காக எல்லா வலையிலுமே டர்டைல்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகி போகிறதுக்கு, அது வழியாக லைக் மீன்கள் எஸ்கேப்பும் லைக் டர்டைல்ஸ் வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு டிவைஸ் வந்து பொருத்தணும், அவுட்லெட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க அந்த ஏரியாவில் ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தி ஆலிவ் ரைட்லி டர்டைல்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி இந்தியா-ஈஜிப்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வந்து ஈஜிப்டோட பிரசிடெண்ட்டை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். தட் இஸ் அபில் ஃபத்தே எல் சிசி ஹூ கேம் ஹியர் அண்ட் வி இன்வைட்டட் டூரிங் தி G20 பிரசிடென்சி. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் நம்ம கண்ட்ரியும் சரி ஈஜிப்டும் சரி, வி ஆர் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் கேட்டகரியில் இருக்கும். அப்புறம் 1955லேருந்து வி சைன்ட் அ ட்ரீட்டி கால்ட் அஸ் ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம் ரெண்டு கண்ட்ரிஸும். இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் இல்லை, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டில் வி ஆர் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஸோ அப்துல் நசீரும் நம்ம இந்தியாவோட ஜவஹர்லால் நேருவும் சேர்ந்து, அப்புறம் லைக் டிட்டோ அண்ட் தென் யூ ஹேவிங் இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தாங்க. அது நமக்கு தெரியும், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். அப்புறம் எக்கனாமிக்கலி ஹவு ஈஜிப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் வி ஹேவிங் அ பைலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி இருக்குது, அப்புறம் பைலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கிட்டத்தட்ட 7.26 பில்லியன் ட்ரேடோட வேல்யூ ரெண்டு கண்ட்ரிஸும் பண்ணக்கூடியது. அதில் எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணக்கூடியது $3.74 பில்லியன். அது மாதிரி இம்போர்ட் $3.52 பில்லியன். என்னென்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஈஜிப்டில் இருந்து அப்படின்னா மினரல்ஸ், பெட்ரோலியம், ஃபெர்டிலைசர், அப்புறம் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், காட்டன், இது எல்லாமே நம்ம வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் அங்கேருந்து. எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பஃபலோ மீட்ஸ், அப்புறம் அயர்ன் அண்ட் ஸ்டீல், இன்ஜினியரிங் குட்ஸ், அப்புறம் லைட் வெஹிக்கிள், காட்டன், யார்ன்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் அவங்களுக்கு. அது மாதிரி 50 கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இன்வெஸ்டட் இன் ஈஜிப்ட். அதோட வேல்யூ வந்து $3.15 பில்லியன். அதே தான் ஈஜிப்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண 37 மில்லியன். ரீசெண்டாக உக்ரைன் ரஷ்யா இஷ்யூஸில் இந்த வீட் வந்து அவங்க வந்து ட்ரேடிங் பண்ண முடியல பிகாஸ் ரஷ்யா உக்ரைன் இஷ்யூனால அவங்களுக்கு போதுமான அளவு வீட் இறக்குமதி வரல. அதனால் இந்தியா கூட இருந்த ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்தி இந்தியாவிலேருந்து நான் டேரிஃப் பேரியர்ஸ், இந்தியாவோட வீட்டுக்கு அவங்க போட்டு வச்சுருந்த ட்ரேட் பேரியர்ஸை உடச்சி கிட்டத்தட்ட 61,500 டன்ஸுக்கான வீட் வந்து நம்மகிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங். அப்புறம் டிஃபென்ஸ், இது எக்கனாமிக் ஆங்கிளில் நான் சொன்னது. டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்துன்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸும் இது இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணப்பட்டது. அப்புறம் ஈஜிப்டோட ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து தே கண்டக்டட் டெசர்ட் வாரியர் அப்படின்ற எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணி இந்த வருஷம் ஜானில் தே ஹேவ் கண்டக்டட் சைக்ளோன் எக்ஸசைஸ் அப்படின்ற இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் கிட்டத்தட்ட 3,200 பீப்புள் தே ஆர் லிவிங் இன் தி சிட்டிஸ் ஆஃப் கேரியோ எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தி கல்ச்சரல் டைஸ். அண்ட் தென் அது மாதிரி
எக்கனாமிக்கல் டைஸ் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுனால. ஸோ ஒய் வி ஆர் லைக் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஈஜிப்ட் அப்படின்றது. பட் நேமில் இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் we have signed, and then economic relationship நான் உங்களுக்கு சொன்னேன். how sixth trading partner within like ஈஜிப்டுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. that's all. The next article related to the rolling settlements. If example, a person is purchasing a like shares, என்எஸ்சி இல்லைனா பிஎஸ்சிலேருந்து லைக் ஒரு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ண முடியும்னா டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேரை நீங்கள் வாங்கும்போது அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு டிடெக்ட் ஆகுறதுக்கும் அந்த ஷேர்ஸ் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ டிசிஎஸ் ஷேர், டிசிஎஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், டிசிஎஸ் ஈக்யூ 1500 rupeesனு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பிட் பண்ணுறது வந்து 1400 பிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ரோலிங் வில் ஸ்டார்ட். அண்ட் தென் அந்த லைக் அது யாராவது விற்க 1400 விற்க இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈவினிங்குள்ளாடி 3 o'clock அது வந்து லைக் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா நடக்காது. ஸோ சப்போஸ் விற்கிறதுக்கு ரெடி இப்போ 1500 நீங்கள் பிட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி சம்படி இஸ் ரெடி டு செல் ஃபார் தட் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது வரணும். ஸோ இட் வில் டேக் T+2 அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ண டேட்டில் இருந்து டேட் +2 days ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் டுடே இஸ் 27th. ஸோ T+2 அப்படின்னா 29th உங்கள் அக்கௌண்ட்டில் 27 + 2 days 29th உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வாங்கின அந்த லைக் ஷேர் வந்து வந்துடும். ப்ளஸ் லைக் நீங்கள் பே பண்ண காசும் வந்து அந்த கம்பெனிக்கு போயிடும், அந்த ஷேர்ஸுக்கான லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடும். ஸோ தேட்ஸ் அபவுட் தி ரோலிங் செட்டில்மெண்ட் அப்படின்னு பேர். ஸோ ரோலிங் செட்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம T+3 மாடல் வச்சுருந்தோம் 2003 வரைக்கும், 3 முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் இட் வாஸ் சேஞ்ச் டு T+2. நவ் அமெரிக்கா போன்ற கண்ட்ரிஸ், சைனா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே T+1 மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அது 2023 27th அப்படின்னா இன்னையிலிருந்து SEBI is going to change 256 major large cap and then small cap share stocks-க்கு வந்து T+1 மாடல். T+1 அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன், டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஷேர்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டேட், டிரான்சாக்ஷன் பிளேஸ் டேட் ப்ளஸ் 1 day. 1 dayல வந்து யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் அது பண்ணுறது. ஸோ இட் வில் ஹெல்ப் மோர் ட்ரேடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். ஸோ டிலேயை வந்து குறைக்கும், அதான் நியூஸ். That's all. The next article related to the Eticopa toys. So it was in news because Eticopa toys வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பர்சன், அவருக்கு வந்து பத்மா அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன். ஸோ இப்போ இது அவர் அதை ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் அதுக்கு அவார்டு அப்படின்றப்போ இது ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக நம்ம ஜனபதா டாய்ஸ் அப்படின்ற ஒரு டாய்ஸை நம்ம ரீசெண்டாக படிச்சிருந்தோம், 19th ஆர்டிக்கிளில் கவர் பண்ணியிருந்தோம். அதில் ராமநகரா டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாவில் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ் கலர்ஸ் தான் அதில் பயன்படுத்துது. அதே மாதிரி இதுவும் வந்து கோப்பகா டாய்ஸ் அப்படின்னு பேர். ஆந்திர பிரதேஷ் விஷாக் ஏரியாவில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்துலேருந்து இது பண்ணுறாங்க, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதோட டாய்ஸோட எல்லா சைட்ஸுமே வந்து ரொம்ப பாலிஷ்டாக ரவுண்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது. ஸோ ஐ வில் ஷோ த இமேஜஸ் ஆல்சோ ஃபார் யூ பீப்புள். So what you people are seeing is the image of Eticopa toys. ஸோ இது வந்து ஆந்திர பிரதேஷில் பண்ணுறாங்க. விசாக் நேச்சுரல் டைஸ் வந்து இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சீட்ஸில் இருந்து லேக்கர், அப்புறம் ரூட்ஸ், லீவ்ஸ். லேக்கர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சீட்ஸில் லைக் இன்செக்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய லைக் அந்த ரெசின்ஸை வச்சு, அதோட உடம்புலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ரெசின்ஸை வச்சு அது கூட இந்த வெஜிடபிள்ஸ் டைஸை மிக்ஸ் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க.
அது மூலமாக இன்னும் அது வந்து க்ளோ ஆகுறதுக்கான வாய்ப்பு. அப்புறம் இந்த ரவுண்ட் கேட்டகரியில் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நம்ம சென்னப்பதா படிச்சிருந்தோம், அதையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இப்போ பத்மா அவார்ட்ஸ் வந்து இது கொடுத்துருக்கனால ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி Aditya L1 mission. So I will discuss. Okay. So what you people are seeing in the image? It's about the Aditya L1 mission. Okay. So சன்னுக்கும் எர்த்துக்கு இடைவெட்ட பகுதியில் தெர் இஸ் அ லாங்ரேஞ்ச் பாயிண்ட். ஸோ லாங்ரேஜ் அப்படின்ற சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சாலும் லாங்ரேஜ் பாயிண்ட்னு பேர். L1, L2 and then you having L4, அப்புறம் L5, அப்புறம் L3. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாட்டிக் பிளேசஸ் வித் கிராவிடேஷனல். சன்னுக்கும் எர்த்துக்குமான கிராவிடேஷனல் இஸ் 0 கேட்டகரி, அட்ராக்ஷன் அண்ட் புல்லிங். ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் லாங்ரேஞ்ச் பாயிண்ட்னு பேர். லாங்ரேஞ்ச் பாயிண்ட். ஸோ இட் வில் பி கனெக்டட். ஸோ இந்த பாயிண்டில் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேட்டலைட் அனுப்புகிறோம். எதுக்கு? இந்த சன்னோட கொரோனாவை பற்றி படிக்கிறதுக்காக. ஸோ ஆதித்யா L1 மிஷன்னு பேர். லாங்ரேஞ்ச் பாயிண்ட். இந்த லாங்ரேஞ்ச் பாயிண்டில் இந்த சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது எர்த்துக்கும் சன்னுக்குமான டிஸ்டன்ஸ் ஏரியா 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் தான் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இதில் பிளேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதில் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இட் வில் பிகம் அ ஸ்டாட்டிக் இன் திஸ் ஏரியா. ஸோ ஐ வில் ஷோ த இமேஜஸ் ஃபார் யூ பீப்புள். ஸோ வாட் யூ பீப்புள் ஆர் சீயிங் தட் இஸ் கால்ட் அஸ் லாங்ரேஞ்ச் L1 பாயிண்ட் அப்படின்னு பேர். இந்த L1 பாயிண்டில் தான் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். சரியா? இந்த L1 பாயிண்டில் தான் இந்த சேட்டலைட்டை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இது வந்து சூரியனை வந்து லைக் படம் பிடிக்க இருக்குது. அப்போது இந்த கொரோனாவை ஆராய்ச்சி பண்ணுறது இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ அதுலேருந்து எஜெக்ஷன்ஸ் இருக்குது. எஜெக்ஷன்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எஜெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அது எந்த அளவுக்கு லைக் எர்த்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்காக வி ஆர் டூயிங். நம்ம மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரீஸும் இதில் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Okay, question number 1. With reference to the additional tier 1 bonds, consider the following statements. Statement number 1, it is an unsecured and perpetual tenor bond. Statement number 2, it is only used by the Reserve Bank of India. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, which one of the following countries does not have a land boundary with Egypt? Egypt கூட எந்த கண்ட்ரீஸ்லாம் லேண்ட் பவுண்டரி இல்லை அப்படின்றது. ஸோ ஏ லிபியா, பி சிரியா, சி சூடான், டி இஸ்ரேல். So third question, with reference to the Assam Charadio Maidan, consider the following statement. Statement number 1, Charadio was the original capital of the Ahom kings. Statement number 2, it was built by Cholong Chukapa, the founder of the Ahom dynasty in the 15th century. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fourth question, which one of the following the best description for the Leopard 2 that was in the news recently? Options are A, torpedo launch and recovery vessel, B, surface to air missile,
C. Stealth destroyer. D. Main battle tank. Fifth question. With reference to the gold exchange traded funds, consider the following statements. Statement number one, they are commodity based exchange traded funds with an underlying assets as gold. Statement number two, currently they are listed and traded on the National Stock Exchange of India. Stock exchange only. Which of the statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither. Okay. Now we will see the answers for the previous days. That is of 21st and 23rd ஓட current affairs கூட நம்ம பார்த்த MCQ ஓட answers. First one answer is B, second one D, third one C, 4D, 5C. First one B, second one D, third C, 4D, 5C. So mains answer writing question, discuss the pros and cons of interlinking rivers across India. So write your answers and send to me. Thanks a lot for joining with us.